ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்முக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபிட்னஸ்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பொருந்தது இல்லைன்னு சொல்லலாம். அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒன்றா ஒரு டீமாக வேலை செய்யும் போது உற்சாகமாக வேலை செய்ய முடியும்னாலும் அதுவே ஃபிட்னஸுக்கு ஒத்து வருமானு கேட்டால் அது சந்தேகம் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு டீமாக செய்யக்கூடிய யோகாவாகட்டும், ஜும்பா, ஃபிட்னஸ், நடனம் வரைக்கும் எல்லாமே எக்ஸசைஸ் வரைக்கும் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆர்வத்தோட உடற்பயிற்சி செய்யறவங்க பலரும் ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு மாசம் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கிறதே இல்லை. ஜிம் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை நாம கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டா மட்டும் தான் நம்மளோட உடம்பு நாம கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியும். அதுல முதலாவது என்னன்னா வார்ம் அப். என்னதான் ட்ரைனர் சொன்னாலும் சரி, இல்ல நாம ஏதாச்சும் ஒரு ஆப்லயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்லயோ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் உடற்பயிற்சிக்கு முன்னாடி வார்ம் அப் செய்யறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. நம்ம உடற்பயிற்சிக்கு தயாராகிறதுக்கு மனசளவுல மட்டும் தயாரானா போதாது, நம்ம உடல் அளவுலையும் கட்டாயமா தயாரா இருக்கணும். அதுக்கு வார்ம் அப் பயிற்சிகள் ரொம்ப அவசியமான ஒண்ணு. 5 நிமிஷத்தை தவிர்த்துட்டு நேரடியா உடற்பயிற்சிகள் செய்யறதால தசைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. தசைகள் ஏற்படக்கூடிய வலியால ஜிம்முக்கு போகணுன்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சது. ஜிம்ல சேர்ந்த 2 ல இருந்து 3 நாட்கள்ல அந்த ஆர்வமும் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ கட்டாயமா ஜிம்முக்கு போறீங்கன்னா முதல்ல வார்ம் அப்பை மறக்காம செய்யுங்க. சரியான வார்ம் அப் பயிற்சிகளை கொஞ்ச நேரம் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான உடற்பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ரெண்டாவது தப்பு என்னன்னா, முதல் நாளே ரிசல்ட் எதிர்பார்க்குது. ஜிம்ல சேர்ந்த உடனே முதல் நாளே உடம்பு நல்லா ஃபிட் ஆகி கட்டுக்கோப்பம் மாறிடணும், நல்லா மசில்ஸ், பைசப்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகிடணும் அப்படின்னு நினைக்கிறது. பலர் வந்து முதல் நாளே ஜிம்ல இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ட்ரெயினரை நீங்க கன்சல்ட் பண்ணாம இந்த மாதிரி செய்யறது ரொம்ப தவறான விஷயம். நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க எல்லா உடற்பயிற்சிகளும் ஒரு ஆர்வக்கோளாறால செஞ்சிடறீங்கன்னா ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் செய்வீங்க, 3வது நாள் உங்களால எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்ய முடியாது. ஜிம்முக்கு ஒரே அடியா ஒரு தடவை போட்டு நீங்க இதோட அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால எந்த ஒரு ஒர்க் அவுட் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. அதனால ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம எல்லா எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஓரளவு ட்ரெயின் ஆகி ஒரு 1 இயர் ஆச்சுன்னா நீங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகளை யாருமே செய்யாதீங்க. 3வது, ஆன்லைன்ல வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்றது. இது ஒரு தவறான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன்லைன்ல வந்து பார்த்து செய்யலாம். பட் இருந்தாலுமே வந்து நீங்க வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்டை வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம அதை ப்ராப்பரா செய்யறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால வந்து நீங்க வீட்டில் செய்யக்கூடிய ஹோம் ஒர்க் அவுட்டை பத்தி ப்ராப்ளம் இல்லைங்க. அதுவே நீங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரைனரோட ஒரு அட்வைஸ் இல்லாம நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பொசிஷன்ல உங்களால செய்ய முடியாது. நீங்க அதே மாதிரியான பொசிஷன்ல செய்யும் போது அந்த போஸ்டர் வந்து கட்டாயமா உங்களால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது. உங்களோட உடம்பு குனிய வேண்டிய இடத்துல நிமிர்ந்துடும், நிமிர வேண்டிய இடத்துல நீங்க குனிஞ்சிட்டு செய்வீங்க, கைகள் ஒரு ஓரமா சாச்சிட்டு போவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரெயினரை நேரில் பார்த்து அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுக்கான உடற்பயிற்சிகளை எப்படி செய்யணுமோ நீங்க அதுக்கப்புறம் செய்யறது ரொம்பவே நல்லது. 4வது வந்து நிறைய பேர் ட்ரெட்மில்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. முதல்ல ஜிம்முக்கு பயிற்சி செய்ய வரவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் குறைவான வேகத்தில் ட்ரெட்மில்ல நடக்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து முதல் நாளே ஜிம்மில் நல்லா ஸ்பீடு வச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அடுத்த 10 நிமிஷத்துலேயே களைப்பாயிட்டு எந்த பயிற்சியும் செய்ய முடியாம வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட ஃபிட்னஸை பொறுத்து தான் எவ்வளவு நேரம், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல ஜிம்ல நடக்கலாம், ஓடலாம் அப்படின்னு முடிவு செய்ய முடியும். திடீர்னு நீங்க ஏதாச்சும் சாகசம் செய்யணும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கட்டாயமா அது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துல தான் கொண்டு போய்விடும். அதனால நீங்க எதையுமே படிப்படியா செய்யறது ரொம்பவே நல்லது. கடைசி முக்கியமான விஷயம், ரெகுலரா வரணுங்க. 10 ல இருந்து 6 பேர் ஜிம்முக்கு சேர்ந்த சில நாட்கள்ல ஏதாவது சாக்கு போக்க சொல்லி ஜிம்முக்கு வரதை நிறுத்திடுவாங்க. வாழ்க்கையில முதலா ஜிம்முக்கு போகும்போது அங்க சில பயிற்சிகள் செய்யறதால நிறைய தசைகள்ல காயங்கள், தசை பிடிக்கிறது, அப்புறம் தொடவலி, தோள்பட்ட வலி இந்த மாதிரி ஏற்படுறது சகஜம் தான். அவங்க சின்ன ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ரெகுலரா ஜிம்முக்கு வரது அவசியமான ஒண்ணு. குறைஞ்சபட்சம் 6 மாசம் தொடர்ந்து லீவ் போடாம ஜிம்முக்கு வந்தாதான் நீங்க எதிர்பார்த்த ஃபிட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கட்டுக்கோப்பான உடலை நீங்க பெற முடியும். அதே நேரத்தில் உங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சின்றது உடலை வருத்துறதே கிடையாது. சிலர் ரொம்ப வேகமா ஃபிட்டான தோற்றத்தை பெறணும், அதாவது கட்டுக்கோப்பான உடலை பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க முடியாம வேகமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதனால ரொம்ப சீக்கிரத்துல உடல் சோர்ந்துடும். உற்சாகமா நல்லா பொறுமையா ரசிச்சு நீங்க அந்த உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல ஒரு ஃபிட்டான உடம்பை பெற முடியும். எந்த பயிற்சி செஞ்சாலும் அதை நேசிச்சு நம்ம உடலும் மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து முழு ஈடுபாட்டுல செய்யுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜிம்முக்கு போன ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு பாடி ஷேப் கொண்டு வர முடியும். ஒரு 2 to 3 இயர்ஸ்ல நீங்க ஸ்டேஜ் கூட ஏற முடியும். அதனால ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பரான ஒர்க் அவுட், ப்ராப்பரான ஃபுட்ஸ் இது எல்லாமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு உடம்பை தாராளமா பெற முடியும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.